You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். இங்கே கடந்த வகுப்பிலிருந்து கேட்டு களி கூர்ந்தீர்கள். இப்பொழுது எபிரேயர் 1 அதிகாரத்தில் பவுல் இந்த நிருபத்தை எழுதியுள்ளார் என்று நாம் கண்டறிந்தோம். இல்லை, நாம் விசுவாசிக்கிறோம். வேத பண்டிதர்களுக்கு கடைசி வரை அது எது அல்லது யார் அதை எழுதினது என்று கூட தெரியவில்லை. ஆனால் எவருமே சிறிது ஆவிக்குரிய பகுதிகளை கொண்டு அதை பவுல்தான் எழுதினார் என்பதை காணலாம் என்று நான் நம்புகிறேன். அது பெரும்பாலான எழுத்தாளர்களால் பவுல்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. 1 அதிகாரத்தில் நமது கர்த்தராகிய இயேசுவை உயர்த்தி கூறினவற்றை நாம் கண்டறிந்தோம். பவுல் தமஸ்குவிற்கு போகும் தன்னுடைய வழியில் உண்டாயிருந்த அனுபவத்தின் மூலம் எப்படியாய் அதை விளக்கி காண்பித்தான். இப்பொழுது பவுல் துவக்கத்தில் உண்மையாகவே ஒரு வேத பண்டிதனாயிருந்தான். பவுல் அந்த நாளில் மிகச்சிறந்த ஆசாரியர்களில் ஒருவரான கமாலியலின் கீழ் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவன் புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் கொண்ட ஒரு உண்மையான விவேகமுள்ள வேத பண்டிதனாயிருந்தான். ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய சுவிசேஷ பாதையில் இருந்த அனைவரையும் கைது செய்யவே பவுல் தன்னுடைய சட்டைப்பையில் கடிதங்களோடு தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தபோது அந்த மனிதன் உத்தமமாய் இருந்தான் என்பதையே நான் இதில் கண்டறிந்தேன். ஆனால் ஸ்தேவான் மரிப்பதை பவுல் கண்ட காரணத்தால் நான் அதை எப்பொழுதும் விசுவாசித்திருக்கிறேன். எனவே அது அவனை அடுத்தபடியாக உடனே பற்றி பிடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்த போது அவனை கல்லெறிந்தவர்களின் வஸ்திரங்களை கழற்றி அவன் பாதத்தருகே வைத்த போது பவுல் ஸ்தேவானுடைய இரத்தத்திற்கு குற்றவாளியாயிருந்தான். எனவே அவன், நான் பாத்திரவான் அல்ல, ஏனென்றால் நான் அவருடைய இரத்த சாட்சியான ஸ்தேவானின் இரத்தத்தை சிந்தினேன் என்று கூறி அறிக்கையிட்டான். காரணம், அவன் அதற்கு சாட்சி கூறினான். நீங்கள் எந்த காரியத்திற்காவது சாட்சி கூறினால் நீங்கள் அதற்கு பங்காளிகளாய் இருக்கிறபடியால் நீங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறீர்கள். ஆகையால் நாம் ஆம், அவர்கள் இதை செய்திருக்க கூடாது, இதை என்னென்ன காரியத்தை செய்திருக்க கூடாது என்று கூறி சாட்சி பகர்ந்தால் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய நியாய தீர்ப்பு போகிற வழியிலே நீங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறீர்கள். உங்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்றால் ஒன்றுமே கூறாமல் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். ஆகையால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று சாட்சி பகரும்போது அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாய் இருக்கிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதன்படி ஜீவிக்க வேண்டும். தேவன் வேதாகமத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது இங்கே ஒரு மனிதன் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை காண்கிறேன். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் அதை நிறைவேற்றினால் ஒழிய அவர் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து குற்றவாளியாயிருக்கிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது அவர் குற்றவாளியாயிருக்கிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்படுகின்ற வரையில் அவைகள் குற்றமானவர்களாகவே இருக்கின்றன. புரிகிறதா? தேவன் ஒரு வாக்குமூலத்தை கூறியிருக்கிறபடியால் அந்த வேத வாக்கியங்கள் சரியாயிருக்கின்றன. அது நிறைவேற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் தேவன் குற்றவாளியாயிருக்கிறார். புரிகிறதா? ஆகவே பவுல் ஒரு உபாத்தியாயராக இருந்தபடியினால் ஏறக்குறைய மதிய வேளையில் அந்த நாளில் அவன் தமஸ்குவுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு மகத்தான ஒளி பிரகாசித்தது. அது அவனை குருடாக்கினது. அவன் தரையிலே விழுந்தான். அது யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டதாக கூறினான். அப்பொழுது ஒரு சத்தம் பேசினது என்றும் அது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறினது என்றும் கூறினான். அது அப்போஸ்தலர் 8 அதிகாரம் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது அவன், நான் யாரை துன்பப்படுத்துகிறேன் என்று கேட்டான். அப்பொழுது அந்த சத்தமானது, நான் இயேசு என்று திருப்பி கூறிற்று. நான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்பொழுது இயேசு என்னவாயிருந்தார்? இயேசு அவர் ஒளியாய், ஒரு பெரிய பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தார். இப்பொழுது இங்கே ஒரு அடிப்படை ஆதாரத்தை புரிந்து கொள்ளும்படியாக இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அவர் ஒரு மனிதனாய் இருந்தபோது அவர் எப்படி ஒரு ஒளியாய் இருந்தார்? பவுல் கைது செய்ய சென்று கொண்டிருந்த போது அவனோடு ஒரு கூட்ட போர் வீரர்களும் ஆலய காவலர்களுமே இருந்தனர். பவுல் தலைமை தளபதியாயிருந்தான். அவர்கள் அந்த ஜனங்களை அவர்களுடைய கூட்டங்களில் அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த மத நம்பிக்கைக்காக
கைது செய்யவே சென்று கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது இங்கே இயேசு ஒரு பெரிய ஒளியாக இருந்தார். இப்பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களேயானால், ஆதியிலே இயேசு ஒரு ஒளியாக இருந்தார். இயேசு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாசாயிருந்தார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தினூடாக வழிநடத்தின உடன்படிக்கையின் தூதனாயிருந்தார். அவர்கள் நோக்கி பார்த்த அக்கினி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்திற்கு செல்கிறேன் என்றார். ஆகையால் அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தார். அதன் பின்னர் அவர் எங்கே இருந்தாரோ அங்கே திரும்பிச் சென்றார். அவர் மீண்டும் ஒரு ஒளியாக திரும்பிச் சென்றார். அங்கே இருந்த அவரை பவுல் கண்டபோது அவர் ஒரு ஒளியாய் இருந்தார். இப்பொழுது பவுலோடு இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லோரும் அந்த ஒளியை காணவில்லை. ஒருவர் அதை காண முடியும் என்பதும் மற்றவர்கள் அதை காணவில்லை என்பதும் சாத்தியமா? நிச்சயமாக சரி, பவுல் அதை கண்டான். ஆனால் அவனோடு இருந்த மற்றவர்களோ அந்த ஒளியை காணவில்லை. இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது நாம் இந்த ஒளியானது சிறைச்சாலைக்குள்ளே வந்து சிறை கதவுகளை திறந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம். அந்த ஒளி மற்ற காவலர்களை குருடாக்கினது. அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது பேதுரு வெளியே சென்றான். அவன் சிறைச்சாலை வாசலண்டை வந்தபோது அது தானாய் அமைதியாய் திறமுண்டு அவனுக்கு பின்னாக தானாகவே மூடிக்கொண்டது. அவன் உட்காவலரில் இருந்து வெளியே உள்ள கதவண்டை நடந்து சென்றான். அது தானாய் திறமுண்டு அமைதியாய் பின்னர் மூடிக்கொண்டது. அப்பொழுது அவன் அதன் வழியாய் நடந்து நகரத்தின் வீதிக்குள்ளாக சென்றான். அவன், நான் சொப்பனம் கண்டு கொண்டிருந்தேனா என்று கூறுவது போல தன்னுடைய கண்களை தேய்த்தான். என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் சிவந்த சமுத்திரத்தண்டை மோசேயினிடத்தில் அக்னிஸ்தம்பமாய் நடந்து சென்று அதன் மேல் பரம்பி நிற்க, அந்த சிவந்த சமுத்திரமானது பிளந்து இருபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நிற்க, இஸ்ரவேலரோ அதன் நடுவாக வெட்டாந்தரையில் கடந்து போனார்கள். அவர்கள் பெருக்கெடுத்து ஓடும் யோர்தானண்டை வந்தபோது அவர் தம்மை அங்கே காணக்கூடியவராக வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அங்கே இருந்தார். ஏனென்றால் அவர் அதை இரண்டாக பிரித்தார். சபவெளிகள் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் அதனை கடந்து சென்றனர். அவர் வசந்த காலத்தில் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பனி உருகுவதை நிறுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் அது மதில் போல உயரமாய் எழவில்லை. அது அப்படியே நிறுத்தப்பட்டது. அதுவே நம்முடைய யெகோவாவாய் உள்ளது. அதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது. அப்படியே நின்று போனது. அவர்கள் உலர்ந்த தரையினூடாக நடந்து சென்றார்கள். இப்பொழுது தேவன் அவர்களை கவனித்துக் கொள்வதாக வாக்களித்திருந்தார். ஆகையால் அவர் தம்முடைய வாக்குதத்திற்கு கடமைப்பட்டவராயிருந்தார். இப்பொழுது பவுல் இந்த காரியங்களை குறித்து அறிந்து அவைகளை தெரிந்து வைத்திருந்தான். அவன் சிலாக்கியம் பெற்றவராயிருந்தான். ஏனென்றால் தேவன் பவுலிடத்தில் நேரடியாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் அவனோடு இருந்த போர் வீரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் பவுலிடத்தில் மாத்திரமே பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒரு நட்சத்திர ரூபத்தில் இறங்கி வந்தபோது நட்சத்திரத்தை உற்று நோக்குபவர்கள், இந்தியாவின் வானசாஸ்திரிகள், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை நூற்றுக்கணக்கான மைல்கள் பின்தொடர்ந்தனர். அது ஒவ்வொரு வானிலை ஆய்வுக்கூடத்தையும் கடந்து சென்றது. ஏனென்றால் அவர்களோ நேரத்தை நட்சத்திரத்தை கொண்டே கணித்து வந்தனர். வானசாஸ்திரிகளை தவிர வேறு யாரும் அந்த நட்சத்திரத்தை காணவே இல்லை. என்னே, அது உங்களை சிலிர் பூட்டுகிறது அல்லவா? ஆகையால் நீங்கள் பாருங்கள், தேவன் ஸ்தாபனங்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் ஜனக்குழுக்களோடு இடைபடுகிறதில்லை. அவர் தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுகிறார். அவர் தனிப்பட்ட நபர்களுக்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இதை கூற, இதை அல்ல, தேவன் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இதை சொந்த நபருக்காக, சொந்த புகழ்ச்சிக்காக இப்பொழுது கூறவில்லை. அப்படியே அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அதே மாறாத தேவன், அந்த மாறாத இயேசு இந்த காலையில் நம்மோடு இங்கிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் இங்கிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை குறித்த ஒரு சிறு தனிப்பட்ட சாட்சியை உடையவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் மற்ற நாட்களில் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாளில் அவர் நமக்காக அதை செய்திருக்கிறார். இந்த நாளில் அவர் தம்முடைய புகைப்படம் எடுக்கப்பட அனுமதித்திருந்தார். நாம் அதை அங்கே தொங்க வைத்துள்ளோம். பார்த்தீர்களா? அக்னி ஸ்தம்பம், அதே கர்த்தராகிய இயேசு. அவர் இப்பொழுது எப்படி கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் அதே கர்த்தராகிய இயேசுவா இருப்பாரேயானால் அவர் அதே காரியங்களை செய்வார். ஏனென்றால் வேதமோ
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது. இப்பொழுதோ பவுல் எந்த காரியத்தையும் அறிவிப்பதற்கு முன்பு இது சரியா அல்லது தவறா என்று கண்டறிய, அது வேத பிரகாரமானதா அல்லது இல்லையா என்பதை கண்டறிய அவர் முதலில் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் செலவழித்தார். நீங்கள் எப்போதாவது அதை அறிந்திருக்கிறீர்களா? பவுல் மனமாற்றத்திற்கு பிறகு அவன் எகிப்திற்கு சென்று 3 வருடங்கள் இருந்தான். அங்கே அவன் தரித்திருந்து அங்கேதான் அவன் இந்த மகத்தான ஞானத்தை கற்றுக்கொண்டான். இப்பொழுது எந்த ஒப்பிடுதலும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்னமும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே நான் உங்களுக்கு அப்படியே கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இங்குள்ள என்னுடைய சபை அங்கத்தினரிலே அநேக வருடங்களுக்கு முன்னர் இந்த தூதன் தோன்றி காரியங்களை காண்பித்தார். நான் அதை குறித்து சற்று சந்தேகப்படுகின்றவனாயிருந்தேன். பழங்காலத்தோர்களாகிய நீங்கள் எல்லோருமே அதை அறிவீர்கள். நீங்கள் கேள்விப்பட்ட போது, அதாவது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஆம், பாருங்கள், சபையை பாருங்கள். அதே சமயத்தில் பழங்காலத்தவரை பாருங்கள். பார்த்தீர்களா? நான் சந்தேகப்படுகிறவனாய் இருந்தேன். ஏனென்றால் அது பிசாசா இருந்தது என்று பிரசங்கிமார்கள் இடத்தில் கூறியிருந்தனர். நான் அதை அந்த விதமாக நம்பினேன். ஆனால் நான் காத்திருந்தேன். அதே சமயத்தில் நான் அதை குறித்து ஒன்றையுமே கூறவில்லை. ஆனால் ஓஹோ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஒரு இரவு அவர் ஒரு தூதனாக இறங்கி வந்து அவரை குறித்திருந்த வேத வாக்கியங்களில் அதை வெளிப்படுத்தினார். நான் அதை வேத வாக்கியங்களில் கண்டபோது அதன் பின்னர் அந்த செய்தியை உலகம் முழுவதும் முழக்கமிட்டேன். அப்போதிலிருந்துதான் ஓரல் ராபர்ட்ஸ், ஏ ஆலன், டாமி ஆஸ்பான், டாமி ஹிக்ஸ் இன்னும் அநேகர் புறப்பட்டு சென்றார்கள். பார்த்தீர்களா? இதுவோ ஜனங்களுக்கு ஒரு செய்தியாய் உள்ளது. இயேசு நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேத பிரகாரமாக அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதே காரியங்களை செய்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அதையே மாறாமல் செய்கிறார். அவர் அதே விதமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த காலையில் அவர் இங்கே மாறாதவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் அவரை காணலாம், நாம் காணாமலும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கு நாம் இப்பொழுது ஒரு சாட்சியை உடையவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது பவுல் இந்த அனுபவத்தின் பேரில் இந்த நிருபங்களை, அவைகள் பெரும்பாலானவற்றை சிறையிலிருந்து எழுதினான் என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அவன் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுடன் ஒப்பிட்டு எழுதியிருந்தான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஆவியின் ஏவுதலை கொண்ட இந்த வேதாகமத்தின் கடைசி எழுத்தாளனிடத்தில் தேவன் இறங்கி வந்து, எந்த மனிதனாவது இதனோடு எதையாவது கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று கூறினார். ஆகையால் நாம் அதனோடு எதையும் கூட்ட துணிச்சல் கொள்ளக்கூடாது. ஓ, அது இருக்கிற வண்ணமாக அது இருக்க வேண்டும். அதனோடு எதையும் கூட்டக்கூடாது. அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் போராட வேண்டும். எனக்கு அதில் உள்ளதை காட்டிலும் அதிகமாக வேண்டாம், அல்லது அதில் உள்ளதை விட குறைவாகவும் எனக்கு வேண்டாம். அது கூறுகிற விதமாகவே எனக்கு வேண்டும். இப்பொழுது இந்த எபிரேய புத்தகம், நான் அதை தெரிந்து கொண்டதற்கு காரணம், ஒரு நோக்கம், ஒரு காரியம். இந்த நிருபம் அருமை சகோதரன் பிரணாம் என்பது போன்று உள்ளது. நாம் வார்த்தையோடு தரித்திருக்க விரும்புகிறேன். இப்பொழுது 1ஆம் அதிகாரம் இயேசுவை உயர்த்துகிறதாய் உள்ளது. எனவே அவரே முக்கியமான ஒருவராய் இருக்கிறார். அன்று ஒரு இரவு பவுல் மகத்தான துவக்கத்தில் அவர் இருந்ததை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவர் அந்த மகத்தான 7ஆம் அதிகாரத்தில் உள்ள மெல்கிசேதேக்கு, சாலேமின் ராஜா என்பவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது இந்த காலையில் நாம் அவரை இதிலிருந்து மற்றொரு நிலைப்பாட்டில் 2வது அதிகாரத்திலிருந்து அணுகுகிறோம். இப்பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்ற இந்த மகத்தான ஆச்சரியமான செய்தியான இயேசு உயர்த்துகிறதை பற்றி நமக்கு கூறின பிறகு, அது இங்கு பூமியை போன்று எவ்வளவு பழமையானது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று உள்ளது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், தீர்க்கதரிசிகள் என்னவாய் இருந்தனர் என்றும், தேவன் தம்முடைய செய்தியை தீர்க்கதரிசிகள் மூலம் எப்படி கொண்டு வந்தார் என்பதையும் நாம் கண்டறிந்தோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய குமாரன் மூலமாய், இயேசு மூலமாய் பரிசுத்த ஆவியினால் திருவுளம் பற்றினார். அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். அதன் பின்னர் அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும்
தங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர் என்பதை நாம் திரும்பவும் பார்த்து கண்டறிந்தோம். நாம் யோசேப்பிற்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாய் இருந்ததையும் கண்டறிந்தோம். பின்னர் மோசேயுக்கு திரும்பி சென்று அவன் கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மாதிரியாய் இருந்தான் என்பதையும் கண்டறிந்தோம். அதன் பின்னர் நாம் தொடர்ந்து வந்து தாவீதும் கூட அவ்வாறு இருந்ததை கண்டோம். தாவீது எருசலேமில் புறக்கணிக்கப்பட்டதை ஏனென்று அறியாதவனாயிருந்தான். அவன் மலையின் மேல் சென்று திரும்பி பார்த்து ஒலிவ மலையின் மேலிருந்து எருசலேமை பார்த்து அழுதான். ஏனென்றால் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். அப்போதிலிருந்து 800 வருடங்கள் கழித்து எருசலேமிலே ராஜாவாகிய தாவீதின் குமாரன் புறக்கணிக்கப்பட்ட போது அதே மலையின் மீது அமர்ந்து அழுதார். ஓ, கிறிஸ்துவின் ஆவி தனிப்பட்ட நபர்களோடு இடைபடுதல். இப்பொழுது பவுல் கூற துவங்குகிறான். ஆகையால் நாம் கேட்டவைகளை அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் 2ஆம் அதிகாரத்தை துவங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஓ, தேவரதை இந்த கூடாரத்தில் இந்த காலையில் பதிய செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் அதை உங்கள் இருதயங்களுக்குள் மிக ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் கேட்டவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மகத்தான யெகோவா இறங்கி வந்து அவர் செய்கிற காரியங்களை செய்கிறதை நாம் காணும் போது, அவைகளை வேத வாக்கியத்தை கொண்டு வேத வாக்கியத்தை ஒப்பிடுவதை காணும் போது, அவை சத்தியமாயிருப்பதை நாம் காணும் போதும் நாம் என்ன மாதிரியான ஜனங்களாய் இருக்க வேண்டும்? நாம் சில சமயங்களில் அவ்வளவு அக்கறையற்றவர்களாய் இருந்து கொண்டு ஒரு மரத்துண்டின் மேலுள்ள பாலுண்ணிகளைப் போல சுற்றி அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஜனங்களை கிறிஸ்துவனிடம் கொண்டு வரும்படி முயற்சிக்க ஓய்வில்லாமல் செயல்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது இருக்கிறது போல ஒருபோதும் சோம்பலாய் இருக்கவே வேண்டாம். நாம் எல்லோரும் சபைக்கு சென்று கர்த்தராகிய இயேசு செய்கிற ஏதோ ஒன்றை காண்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை காண்போம். அதன் பின்னர் நாம் திரும்பிச் சென்று மிக அருமையான கூட்டம் என்று கூறிவிடுவோம். இப்பொழுது வார்த்தையை குறித்த பிரசங்கத்தை நாம் கேட்டு மகிழ்கிறோம். ஆனால் அது முக்கியமான காரியம் அல்ல. அதுவல்ல. நாம் வழக்கமாக செய்கிறது போன்று நாம் வார்த்தையை பிரசங்கிக்க கேட்கும் போது மாத்திரம் ஆராதிக்காமல் எப்பொழுதும் அவரை ஆராதிக்க வேண்டும். அது அற்புதமானதுதான். ஆனால் நாம் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் பணியில் இருக்கும் போது நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தக்க தருணம் கிடைக்கும் பொழுது அவரை குறித்து சாட்சி பகர்வதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பெண்மணிகளாகிய உங்களில் சிலர் ஒரு ஸ்திரீ தவறாயிருப்பதை நீங்கள் காண்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் அழைத்துச் சென்று, சகோதரியே, இதை பார்க்கிலும் ஒரு மேலான ஜீவியம் உண்டு என்று கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்கின்றீர்கள். புருஷர்களாகிய நீங்கள் உங்களுடைய பணியில் இருக்கும் போது ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதை நீங்கள் கேட்கும் போது, அப்பொழுது ஒரு பக்கமாக நடுவிச் சென்று அவனை கரம் பிடித்து அழைத்துச் சென்று, உனக்கு இதை பார்க்கிலும் ஒரு மேலான ஜீவியம் ஒன்று உண்டு, எனவே நீ அந்த வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று கூறுங்கள். அவனிடத்தில் ஒரு சாந்தமான பெருந்தன்மையான முறையில் சொல்லுங்கள். அந்த எல்லா காரியங்களுமே ஒரு ஆராதனையாக உள்ளது. யாரோ ஒருவர் சுகவீனமாய் இருப்பதை நாம் காணும் போது, இனி ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று மருத்துவர் கூறும்போது, அப்பொழுது நாம் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்களிடத்தில் கூறுவதன் மூலம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆகையால் அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும் போது, கூடுமானவரை இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காணும் போது நாம் இந்த காரியங்கள் நழுவிச் செல்ல அனுமதிக்க வேண்டாம். நாமோ அது நம்முடைய விரல்களை விட்டே நடுவிச் சென்று விட அனுமதிக்கிறோம். அதுதான் இன்றைய மகத்தான பெந்தேகோஸ்தே சபையோடு உள்ள காரியமாய் உள்ளது. அவர்கள் மிகச்சிறந்த காரியத்தை அவர்களுடைய கரங்களில் கொண்டிருந்த போது அது அவர்களுடைய விரல்களினூடாக நடுவிச் செல்ல அனுமதித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர் என்பதை நோக்கி பாருங்கள். அவர்களும் மற்ற சபைகளைப் போலவே செய்தனர். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். நாம் யாவரும் ஒன்றாயிருக்கக்கூடிய சகோதரத்துவத்திற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். சிறு ஸ்தாபனங்களும் வேற்றுமையான உபதேசங்களும் எழுப்பப்பட்டு சகோதரத்துவத்தை முறித்து போட்டன. நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிட்டேரியன்களும் இதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நாம் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தால்
அது கரங்களில் இருந்து நழுவி செல்ல விட்டுவிட்டோம். இந்தியர்கள் வெள்ளைக்காரரிடம் இந்த நாட்டை எப்படி பறிகொடுத்தனர்? அவர்கள் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினாலே ஆகும். ஆனால் அவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய நிலத்தை கைவிடாமல் பற்றி கொண்டிருந்திருப்பார்கள். நாம் அதை எப்படி இழக்கப் போகிறோம்? ஏனென்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறோம். நாம் எப்படி தேவனோடு உள்ள அனுபவத்தை இழக்கிறோம் என்றால் நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிற காரணத்தினாலே ஆகும். நாம் ஒன்றை அமைத்து இதை மெத்தோடிஸ்ட், இதை பாப்டிஸ்ட், இதை அசம்பிளிஸ், இதை ஒருத்துவம், இதை வேறேதோ ஒன்று என்றும் தேவனுடைய சபை என்றும் நசரேயன் என்றும் யாத்திரிக பரிசுத்தர் என்றும் அழைக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருங்கிணைப்பில்லாமல் இருக்கிறோம். நாம் ஒருபோதும் பிரிந்திருக்கவே கூடாது. நாம் எண்ணத்தில் வேறுபடலாம், ஆனால் நாம் மனமாற சகோதரர்களாய் இருப்போமாக. நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் முழு தேவனுடைய சபைக்காகவும் மரித்தார். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்க விரும்புகிறதில்லை. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு, நீங்கள் அதை கேட்டீர்களா? தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு இப்பொழுது தூதன் என்பவர் செய்தியாளனாயிருக்கிறார். தூதன் என்ற வார்த்தை செய்தியாளன் என்பதை பொருட்படுத்துகிறது. இங்கே புத்தகத்தின் 1 அதிகாரத்தினூடாக பார்க்கையில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று உள்ளது. அது தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய செய்தியாளர்களாயிருந்தனர். அவர்கள் தேவனுடைய தூதர்களாயிருந்தனர். ஒரு செய்தியாளன் ஒரு தூதனாயிருக்கிறான். இல்லை என்றால் சரியாக கூறினால் தூதன் செய்தியாளனாயிருக்கிறான். ஒரு செய்தியாளன். நீங்கள் இந்த காலையில் ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள். நீங்கள் நற்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள் அல்லது துர்ச்செய்தியை குறித்த ஒரு செய்தியாளனாயிருக்கிறீர்கள். ஓ, நாம் ராஜ்யத்தின் தூதர்களாய், அதாவது நாம் தூதர்களாய் உயிர்த்தெழுதலின் செய்தியாளர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது அழகாயிருக்கிறது அல்லவா? நாம் இந்த பாவ உலகத்தில் கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதற்கு தேவனுடைய செய்தியாளர்களாய் இருக்கிறோம். நம்முடைய இருதயங்களில் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய ஆவியில் அவர் ஜீவிக்கிறார். அவர் இழிவான ஒழுக்கக்கேடான பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை கொண்டு வந்து நம்மை உயர்த்தி நமக்கு ஒரு அல்லேலூயாவை நம்முடைய ஆத்துமாக்களில் அளித்து நம்மை புது சிருஷ்டிகளாக்குகிறார். நாம் செய்தியாளர்களாய் உடன்படிக்கையின் தூதர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அற்புதமானதாய் உள்ளது! இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த விதமாக அது சரியா இருக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்னர் அது பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு நாம் இருப்பது போன்று அவர்கள் அதை கொண்டு உறுதியேற்று விடவில்லை. அப்படியே வெளியே போய் ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலை பெற்று அல்லது வேறெந்த காரியத்தையாவது பெற்றுக்கொண்டு, ஓ தேவனுக்கு மகிமை அதுதானது என்று கூறும்போது நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். வேதம் கடைசி நாட்களில் பிசாசு கிறிஸ்தவ மார்க்கத்தை பாவனை செய்வான் என்றும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்றும் கூறியுள்ளது. அது உண்மை. ஆகையால் நாம் அதை சோதித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அதை தங்களுடைய நாளில் எப்படி சோதித்து பார்த்தனர்? ஊரின் தும்மி மண்டைக்கு சென்றே ஆரோனின் வார்ப்பதகத்தில் மாணிக்கம், பதுமராகம், வஜ்ரம், முத்து, இந்திரநீலம் போன்ற அந்த கற்கள் இருந்தன. ஆரோனின் வார்ப்பதகத்தில் இருந்த அந்த கற்கள் யாவும் இந்த 12 கோத்திர பிதாக்களின் பிறப்பையே சுட்டி காட்டுகின்றன. ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்த போது அதன் மேலிருந்து அந்த புனிதமான ஒளி எழும்பி பிரகாசித்திருந்தால் அப்பொழுது தேவன் அது சத்தியம் என்று கூறியிருந்தார். ஆனால் அது எவ்வளவுதான் உண்மையாக தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அதன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை என்றால் அது சத்தியமாக இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஓரின் தும்மின் அந்த ஆசாரியத்துவத்தோடு சென்று விட்டது. ஆனால் இந்த வேதமே இன்றைக்கு தேவனுடைய ஊரின் தும்மிமாக உள்ளது. ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது அது வேதாகமத்தோடு முற்றிலுமாய் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இறங்கி வந்து அதை நிரூபிக்கிறார் என்று அவர் கூறுகிறார். ஓ, இன்றைக்கு எப்படி என்னால் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நான் இந்த கூடாரத்தை விட்டு சென்று கொண்டிருந்த போது இதை குறித்து மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த விதமாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஜனங்களாகி நீங்கள் அழுது கொண்டு
என்னை போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் தாவீதும் கோலியாத்தும் என்பதன் பேரில் பிரசங்கித்த போது அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறுகிற இந்த குளிர்ந்து போன அலட்சியமான உலகத்தை எப்படி நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் என்று பிரசங்கித்தேன். நான் ஒரு பெரிய ராட்சதர் இருக்கிறான், நாம் அவரை கொன்றவுடனே மற்றவர்கள் தைரியமடைந்து விடுவார்கள் என்றேன். கர்த்தர் அதை அருளினார். அதன் பின்னர் ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் ஜேக்கட்ஸ் போன்றவர் பட்டயத்தை உருவி நாம் சத்ருவோடு போரிட்டு தேசத்தை விட்டு துரத்தி அவர்களுடைய வாய்களை அடைத்து போடுவோம் என்று கூறினார்கள். எனவே அற்புதங்கள் நிகழ்கிறதில்லை என்று அவர்கள் கூற முடியவில்லை. ஏனென்றால் இங்கேயே அவைகள் நிகழ்ந்தன. நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாக இருக்கிறது. அது ஊரின் மேல் பிரகாசித்தது, வார்த்தையின் மேல் பிரகாசித்தது. அதுவே அவருடைய ஊரியும் தும்மியுமாய் உள்ளது. அது அதன் மேல் பிரகாசித்த போது அது உறுதியானதாக இருந்தது. தேவையுள்ள எவருமே, நீங்கள் ஒரு பாவியாக இருந்தால், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்பினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் உணர்வலாக இருக்கிறோம். புது வாழ்க்கையை துவங்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கிறோம். நானோ பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலைக்காரனை குறித்து நினைத்து பார்க்கிறேன். இந்த சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அது நீங்களாகவோ அல்லது நானாகவோ இருந்திருந்தால் அவன் செய்யக்கூடாத காரியங்களை நாம் அவனுக்கு கூறியிருந்திருப்போம். நீ குடிப்பதை விட்டுவிட வேண்டும், நீ சூதாடுவதை விட்டுவிட வேண்டும், உன்னுடைய சூதாட்டத்தை விட்டுவிட வேண்டும், நீ இதை விட்டுவிட வேண்டும், நீ அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருப்போம். பவுலோ அவனிடத்தில் அதை குறித்து கூறவே இல்லை. அவன் செய்ய வேண்டிய காரியங்களையே பவுல் அவனுக்கு கூறினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்றான். இப்பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுவே ஊரின் தும்மி பிரகாசித்தலாகும். பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நானே உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். யாக்கோபு 5:14 மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று உள்ளது. ஊரின் தும்மின் பிரகாசித்தல் புரிகிறதா? அது தேவனுடைய நித்திய வார்த்தையாய் உள்ளது. எத்தனை நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர், கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது என்று நம்புபவர், சந்தேகக்காரர்கள் எழும்பினாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தைக்காக நிற்பார். அவர் அதை செய்வதாக வாக்கு பண்ணினார். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அவைகள் அவ்வாறு இருந்தனவா? நாம் இதன் பேரில் ஒரு வாரம் செலவழிக்க கூடும். மோசே பேசின போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததா? அது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. மலையின் உச்சியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை குறித்து எப்படி இருந்தது? கர்த்தர் அவனிடத்தில், எலியாவே, அங்கே எழுந்து போ, நான் அங்கே உன்னோடு தரித்திருந்து ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்றார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மோடு ஐக்கியம் கொள்ள நாம் அவருக்காக போதுமான நேரம் நிற்க மாட்டோம். நாம் மிகவும் துரிதமாக ஓய்வின்றி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாண்டி சென்று கொண்டே இருக்கிறோம். எலியாவே, அங்கே அப்படியே இரு. அவர் 3.5 வருடம் ஐக்கியம் கொள்ள விரும்பினார். நம்மால் அவருக்கு 3 நிமிடங்கள் அளிக்க முடியவில்லை. 3.5 வருட கால தொடர் ஐக்கியம். ஓஹோ, நான் அதை நேசிக்கிறேன். அவர் சமைப்பதை குறித்து கவலைப்படாதே, நான் அதை ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். காகங்கள் உன்னை போஷிக்கப் போகின்றன. ஒவ்வொரு காரியமும் சரியாயிருக்கப் போகிறது. நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். இந்த வயோதிக தீர்க்கதரிசியான எலியா மலையின் மேல் தங்கியிருந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்த போது, ஏன் அந்த தலைவன் நான் மேலே போய் அவனை அழைத்துக் கொண்டு செல்வேன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினான். இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் அந்த ஐக்கியத்தை முறிக்க முயற்சிக்காதீர்கள். ஆகையால் அந்த தலைவன் தன்னுடைய பெரிய சேனையில் இருந்த 50 பேருடன் வந்தான். எனவே அவன், எலியாவே, நான் உன்னை அழைத்துக் கொண்டு போக வருகிறேன் என்றான். அப்பொழுது எலியா எழும்பி நின்றான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை இங்கே கவனியுங்கள். அவன், நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்கட்டும் என்றான். உடனே அக்கினி இறங்கி வந்தது. அந்த தலைவன் இவ்வாறு கூறினான், ஓ, என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சரியாக கூறினால் அநேகமாக ஒரு இடிமுழக்கம் உண்டாகி மின்னல் அவர்கள் மேல் அடித்து அவர்களை கொன்று போட்டிருக்கலாம். எனவே நான்
மற்றொரு 50 பேரை அனுப்பப் போகிறேன் என்று அந்த ராஜா கூறினான். எலியா எழும்பி நின்றான். தூதர்களில் ஒருவன். அவருடைய வார்த்தையோ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறாக செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் நீதியான தண்டனையை வரவழைக்க வேண்டியதாக இருந்தது. எனவே எலியா, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் அக்கினி வந்து இறங்கட்டும் என்றான். இரண்டாவது முறையாக அது 50 பேரை பட்சித்து போட்டது. சரி, ஒவ்வொன்றிற்கும் நீதியான தண்டனை. ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, இப்பொழுது இங்கே மகத்தான காரியம் உள்ளது. அடுத்த வசனம், எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எலியா கர்த்தருடைய தூதராயிருந்த காரணத்தால் அவனுடைய சத்தம் அழிவை கொண்டு வந்திருக்குமேயானால், கிறிஸ்துவனுடைய சத்தம் பேசும்போது நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இல்லை என்றால், நீங்கள் ஜெபிக்கப்படும் போது அது கிறிஸ்துவின் சத்தமாய் இருந்தால் நாம் எப்படி தவறி போக முடியும்? வியாதியஸ்தற்காக ஜெபிக்க கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை நியமித்திருப்பாரேயானால், அவர்களுக்கு செய்யும்படி அவர் கூறுகிறதை சபையானது செய்யுமேயானால், அப்பொழுது அது எப்படி தவறி போக முடியும்? அது தவறி போக முடியாது. நீங்கள் தவறி போக முடியும், ஆனால் அதுவோ தவறி போக முடியாது. நீங்கள் அதை கை கொள்ளும் வரை அது உங்களை அதனூடாக கொண்டு செல்லும். நீங்கள் தவறி போவீர்களேயானால் நீங்கள் உங்களை கொண்டே தவறி போவீர்கள். நீங்கள் வார்த்தையிலிருந்து விலகிச் செல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்கும் வரை அது தவறி போக முடியாது. தீர்க்கதரிசிகளின் வார்த்தையே இன்னதை செய்ததானால், கிறிஸ்துவின் வார்த்தை இன்னும் எவ்வளவு அதிகமாக கிரியை செய்யும். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் திரும்பி போக முடியும்? நாம் இங்கே 1 மணி நேரமாக எங்கே நிற்கக்கூடும்? இயேசு வந்தபோது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்தார். இப்பொழுது முதலாவது இயேசுவானவர் மூலமாய் தாமே அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது அவருக்கு செவி கொடுங்கள். அவர் பூமிக்கு வந்தபோது அவர் தம்மை ஒரு சுகமளிப்போராக உரிமை கோரவில்லை. பரிசுத்த யோவான் 5:19 அவர், இந்த கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே கன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். பிலிப்பு அவரிடத்தில் வந்ததை குறித்து கவனியுங்கள். நாத்தான்வேல் பிலிப்புவனுடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவன் புறப்பட்டு நாத்தான்வேலிடம் சென்றான். அவன் நாத்தான்வேலிடத்தில் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவை நாங்கள் கண்டோம், வந்து பார் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்று கேட்டான். அதற்கு பிலிப்புவோ, வந்து பார் என்றான். அந்த விதமாகத்தான் அது உறுதியாக்கப்பட வேண்டியதாயிருந்தது, நிரூபிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. வந்து பார். ஓ, நான் கேட்டதிலேயே மிகச் சிறந்தது அதுவேயாகும். வந்து உனக்காக நீயே கண்டறிந்து கொள். ஒரு பக்கமாக வரிசையில் என்று குறை கூறாதே, ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வந்து பார். அவர்களோ வீதியினூடாக பேசிக்கொண்டே சென்றனர். நாத்தான்வேல் கர்த்தராகிய இயேசுவின் பிரசனத்திற்குள்ளாக நடந்து சென்ற போது அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அது கிட்டத்தட்ட அவனை முழுவதுமாக அதிர்ச்சி அடைய செய்துவிட்டது. அப்பொழுது அவன் சுற்றுமுற்றும் பார்த்து, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர்? நீர் என்னை ஒருபோதும் கண்டதில்லையே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னமே நேற்று நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று கூறினார். ஆமென். அதற்கு நாத்தான்வேல், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஒரு ஸ்திரீ அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நடந்து சென்றால், அப்பொழுது அவர், நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், அது சரிதான், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, நீ உண்மையை சொன்னாய் என்றார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். மேசியா வரும்போது அவர் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் அறிவிப்பார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றாள். அதற்கு அவர், உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அப்பொழுது அவள் ஊருக்குள்ளே ஓடி அந்த ஊர் ஜனங்களிடத்தில் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார்,
அவரை வந்து பாருங்கள், அது மேசியாதானோ என்று கூறினாள். அது கர்த்தரால் உரைக்கப்பட்டது. என்ன சம்பவித்தது? இயேசு இவ்வுலகிலிருந்து புறப்பட்டு செல்லும் முன்னர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். சரியா? நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். இவைகளை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள் என்றார். ஓ, அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்றதை என்னால் காண முடிகிறது. மார்க் 16 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று உள்ளது. இங்கே பவுலும் அதே காரியத்தை கூறுகிறான். சுவிசேஷம் இயேசுவினாலே பிரசங்கிக்க துவங்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அதுவே அஸ்திபார கல்லாய் உள்ளது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அதுவே அஸ்திபார கல்லாகும். 2000 ஆண்டுகள் கடந்து விட்டிருப்பதை சிந்தித்து பாருங்கள். நாத்திகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். சமய நம்பிக்கையற்றவர்கள், சந்தேகக்காரர்கள் மற்றும் கடவுளை என்றுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என நம்புபவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்ட அதே பாரியில் அதே மாறாத இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவருக்கு செவி கொடுங்கள். வெறுமன ஒரு பிரசங்கத்தை கேளுங்கள் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. அதன் பொருள் அவருக்கு செவி கொடுங்கள் என்பதாகும். ஆம், நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நம்முடைய தப்பித்துக் கொள்ளுதல் எங்கே? ஓ, நீங்களோ தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் மெத்தோடிஸ்ட் சபையை சேர்ந்தவன், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், நான் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறலாம். அதற்கும் இதனோடுள்ள காரியத்திற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு பக்கமாக நடுவிச்சென்று நின்று கொண்டு இதை மரித்தோரின் ஆவியோடு தொடர்பு கொள்ளுதல் அல்லது ஒரு விதமான மனோதத்துவம் அல்லது ஒரு பிசாசு அல்லது வேறு ஏதோ ஒன்று என்று அழைக்க விரும்பலாம். அப்படி கூறுபொருளாகிய அவர்களுக்கு அவமானம். தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமேயானால், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். அவர் இறங்கி வந்து தம்முடைய வார்த்தையை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதை நாம் காணும் போது, நாம் ஏதோ ஒரு சபைக்கு அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபன அமைப்பிற்கு அல்லது ஸ்தாபனத்திற்கு அல்லது நமக்கு பிரியமான ஏதோ ஒரு சிறிய நம்முடைய வேத சாஸ்திரத்திற்கு உதவி செய்வோமையானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீங்கள் அவ்வாறு செய்வதை விட்டுவிடுவது மேலானது. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதியான தண்டனையை பெற்றிருக்க, பரலோகத்திலிருந்து பேசி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவகுமாரனுக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் இன்னும் எவ்வளவு அதிகமான தண்டனை கிடைக்கும்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓ, என்னே தேவன், 4வது வசனம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற, இதை கவனியுங்கள், கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஓஹோ, நான் அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பாருங்கள், எலியா மலையின் மேல் இருந்தபோது அவன், நான் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தால் வானத்தில் இருந்து அக்கினி விழுந்து உங்களை பட்சிக்க கடவது என்றான். அவன் ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். தேவன் எப்பொழுதுமே சாட்சி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சாட்சி கொடுக்கும். உங்களுடைய சாட்சி என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சத்தம் கேட்கப்படாதபடிக்கு உங்களுடைய ஜீவியமானது உறக்க பேசுகிறது. ஆனால் உங்களுடைய ஜீவியம், நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அனுதின ஜீவியம் சாட்சி பகரும். தேவன் சாட்சி பகருகிறார். ஆம், பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையாயிருக்கிறது. ஒரு முத்திரை காகிதத்தின் இரு பக்கங்களுக்கும் தேவையாயிருக்கிறது. நீங்கள் இங்கே நிற்பதையும் அவர்கள் காண்கிறார்கள். அதன் பின்னர் நீங்கள் வெளியே செல்லும் போது அவர்கள் உங்களை காண்கிறார்கள். சபையில் மாத்திரமல்லாமல் அனுதின பணியிலும் காண்கிறார்கள். நீங்கள் உள்ளும் புறமும் இரு பக்கங்களிலும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பெற்றுள்ள சந்தோஷத்தினால், நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தினால் நீங்கள் உள்ளும் புறமும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்தின் மூலமாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. ஏனென்றால் தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. என்னே, நான் பக்தி பரவசம் அடைகிறேன். அங்குள்ள சகோதரர்களே, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓஹோ,
என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. ஓ, எப்படியாய் நம்முடைய பெயர்கள் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கின்றன. அது அவருக்கு முன்பாக இரவும் பகலும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது, அவருடைய வாக்குத்தத்தமானது அவருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. அவரால் அதை மறக்க முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தையும் கூற வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் இப்பொழுது முடிப்பதற்கு முன்பாக நாம் இன்னும் ஒரு வேதவாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் ஏறக்குறைய 4 நாட்கள் கழித்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் என்று அழைக்கப்பட்ட தேவாலய வாசலினூடாக கடந்து சென்றனர். அப்பொழுது அவர்கள் ஒரு மனிதனிடத்தில், எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பொழுது பேதுருவோ, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றான். அந்த மனிதன் அவர்களை நோக்கி பார்த்து அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அவன் எழும்பி நின்று நடந்து சென்றான். அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமையுள்ளவர்களுமாய் இருந்தனர். ஆனால் வேதம் ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவோடு இருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர் என்று உரைத்துள்ளது. சகோதரனே, உங்களால் இந்த தற்போதைய உலகில் இந்த அந்தகார கலப்படமற்ற அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடிகின்ற போது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்கிறது. அப்பொழுது நீங்கள் இயேசுவோடு இருந்தீர்கள் என்பதை உலகத்தால் அறிந்து கொள்ளவும் காணவும் முடிகிறது. ஒரு கரடுமுரடான வயோதிக இழிவான தெரு விபச்சாரி ஒரு பெண்மணியாக மாற முடிந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்படும் போது தேவன் ஜீவிக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்வோம். அவன் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து தன்னுடைய மனைவியை விட்டு ஓடி தன்னுடைய பிள்ளைகளை தவறாக நடத்தி ஒரு விபச்சாரிக்கு கொடுக்க இவர்களுடைய பணத்தை எடுத்து செலவழிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ஒருமுறை இயேசுவை சென்றடையட்டும். அப்போது தன்னுடைய சரியான சிந்தைக்கு திரும்பி ஆடையுடுத்திக் கொண்ட லேகியோனை போல தன்னுடைய குழந்தைகளிடத்திற்கும் தன்னுடைய மனைவியிடத்திற்கும் தன்னுடைய அன்பானவர்களிடத்திற்கும் அவன் திரும்பி வருவதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாக சில காலத்திற்கு முன்னர், ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னர், உலகில் உள்ள மத சம்பந்தமானவர்கள் சந்தித்துக் கொண்ட போது பல்வேறு பட்டவர்கள் எழும்பி பேசினர். அப்பொழுது முகமதியனோ முகமதிய மார்க்கத்துக்காக பேசினார். ஜைனர்கள் ஜைன மதத்திற்காக பேசினர். புத்த மதத்தை சார்ந்தவர் புத்த மதத்திற்காக பேசினார். அப்பொழுது ஒரு சிறு மருத்துவர், அவருடைய கடைசி பெயர் என்ன என்பதை நான் இந்த நேரத்தில் மறந்துவிட்டேன். எனக்கு அவருடைய பெயர் தெரியும், ஆனால் நான் அதை மறந்துவிட்டேன். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை சுட்டிக்காட்டி பேசினார். அப்பொழுது அவர் அமெரிக்காவில் உள்ள ஓக்லஹோமாவில் வசித்து வந்த பெண்மணி மேக்கபி என்பவளின் கதையை கூறினார். அவள் வெறுக்கத்தக்க சினமுடைய மிக கீழ்த்தரமானவளாய் இருந்தபடியால் அவர்கள் அவளை கொல்ல சென்ற போது கூட தங்களுடைய கரங்களை கூட அவள் மீது வைக்க விரும்பவில்லை. அவள் அவ்வளவு இழிவான நயநாகரிகமற்றவளாய் இருந்தாள். எனவே அவள் ஒரு சுருட்டு புகைத்துக் கொண்டு 4 குதிரைகள் பூட்டிய குதிரை வண்டியை ஓக்லஹாமில் உள்ள வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி வீதியினூடாக ஓட்டி சென்றதற்கான ஒரு குற்றத்தை சுமத்தி அவளை கைது செய்திருந்தனர். அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமானவளாயும் இருந்தபடியால் சமுதாயத்தில் நற்பண்பு கொண்டவர்களோ அவள் இருந்த இடத்தில் அவளிடத்தில் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் இருந்தனர். எனவே அவளை தூக்கிலிடப் போவதாயிருந்தவர்கள் அவளை தூக்கிலிட்டு கொள்ள விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட கரி எண்ணெயை அவள் மீது ஊற்றி பின்னர் பறவைகளின் சிறைகளையும் கொட்டி அவளை கொன்று போட்டனர். இந்த சிறு பிரசங்கியார் அவளுடைய கதையை அப்பேற்பட்ட ஒரு பாணியில் கூறின போது அடுத்து என்னவா இருக்கும் என்று ஜனங்கள் தங்கள் இருக்கையின் முனைகளில் அமர்ந்து கூர்ந்து கவனிக்கும்படியாக அவர் கூறினார். அவர் அதை கூறி முடிக்கும் போது சட்டங்களும் கூட தண்டனை வழங்காமல் அவளோடு நேரத்தை வீணாக்க விரும்பாத அளவிற்கு அவள் மிகவும் கீழ்த்தரமானவளாயும் அசுத்தமாயும் இழிவாயும் இருந்ததை கூறினார். கிட்டத்தட்ட அவர் அந்த கதையை கூறின விதம் நரகத்தில் உள்ள பிசாசும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை புறக்கணித்துவிடும் என்பது போன்றிருந்தது. அதன் பின்னரோ அவர், மத உலகின் பெருந்தகையோரே, பெண்மணி மேக்கபியின் கரங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஏதோ ஒன்றை உங்களுடைய மார்க்கம் பெற்றுள்ளதா என்று கேட்டார். ஒவ்வொருவரும் அப்படியே அமைதியாயிருந்தனர். அதன் பின்னர் அவர் தன்னுடைய கரங்களை தட்டி ஆகாயத்தில் குதிப்பது போன்று குதித்தார். மேலும் அவர்
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய கரங்களை மாத்திரம் சுத்தம் செய்வதுமல்லாமல் அவனுடைய இருதயத்தையும் சுத்தம் செய்து அவளை அவருடைய மனவாட்டியாக்கும் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆச்சரியமான கிருபையாயிற்று. எப்படியா அந்த இனிமையான சத்தம் என்னை போன்ற ஒரு இளைஞனை ரட்சித்ததே. நான் ஒரு காலத்தில் காணப்படாமற் போனேன், ஆனால் நான் இப்பொழுதோ கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாயிருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் காண்கிறேன். கிருபையே பயப்பட என் இருதயத்திற்கு போதித்தது. என் பயங்களை போக்கியது கிருபையே. நான் முதலில் விசுவாசித்த வேளையில் அந்த கிருபை எவ்வளவு விலையேறப்பட்டதாய் தோன்றினது. நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்டதை புறக்கணிப்போமேயானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீங்கள் சாப்பிட மறுத்தால் நீங்கள் மரித்து போவீர்கள். நீங்கள் காரோட்டி செல்லுகையில் ஒரு மூலையில் திரும்ப மறுத்தால் நீங்கள் சேதமடைவீர்கள். நீங்கள் பசுவின் பாலை கறக்க மறுத்தால் பசுவின் மடி காய்ந்து போய்விடும். நீங்கள் உங்களுடைய பற்களை பராமரிக்க மறுத்தால் நீங்கள் அவைகளை பிடுங்க வேண்டியதாக இருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய புறக்கணிப்பிற்கான விளைவை அனுபவிப்பீர்கள். ஓ பிரணாம் கூடாரமே, வருகை புரிந்துள்ளோரே, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். தேவனுடைய மகிமை குறித்து சாட்சி பகர நீங்கள் புறக்கணித்தால், தேவனுக்கு துதியையும் மகிமையும் தர நீங்கள் புறக்கணித்தால், அப்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் உங்களை குளிர்ந்து போன சம்பிரதாயமான பின்வாங்கி போனவர்களாக இருப்பதை கண்டடைவீர்கள். நீங்கள் தேவனுக்கு துதியை செலுத்துங்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரன் டாம்ஸ் அங்கே பின்னால் நடந்து சென்றதை நான் கவனிக்க நேர்ந்தது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இப்பொழுது முடித்துவிட்டு பின்னர் இன்றிரவு இதையே தொடர்வோம். நாம் சற்று நேரம் ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, ஸ்தோத்திரங்களும் துதிகளும் கனமும் மகிமையும் ஞானமும் பராக்கிரமும் வல்லமையும் என்னென்றைக்கும் உமக்கே உரியது. ஓஹோ, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கரங்களில் கர்த்தத்துவங்களும் ராஜ்யங்களும் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சத்தமிட்டு கூறினார். ஓஹோ, அருமையான மரிக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, கிரயத்தினால் கொல்லப்பட்ட தேவ சபை பாவம் செய்யாதபடி ரட்சிக்கப்படும் வரைக்கும் உமது விலையேறப்பட்ட ரத்தம் அதன் வல்லமையை ஒருபோதும் இழந்து போவதில்லை. ஊழியக்காரர்களாகி நாங்கள் எப்படி ஒரு சபையை வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் இதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும், நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதை காண்கிறபடியால் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஸ்திரீகள் சபைக்கு செல்லும் முன்பு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட ஆடையை உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அதிக முக ஒப்பனையோடு உடுத்திக் கொண்டிருக்க விரும்பி அதே சமயத்தில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். பிரசங்கிமார்கள் தாங்கள் வருவதற்கு முன்னர் அதிகமான பணமானது செலவழிக்கப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொரு காரியமும் என்னென்ன பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஓ கிறிஸ்துவே, நான் இங்கே வாசிக்கும் போது எப்படியாய் அவர்கள் அலைந்து திரிந்து வெள்ளாட்டு தோள்களையும் செம்மறியாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு பூமியின் வெடிப்புகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் அலைந்து திரிந்து இடிவான உபத்திரவத்தின் கீழே இருந்தும் தேவ தூதரின் ஊழியத்தின் கீழே இருந்தும் அதே சமயத்தில் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தனர். கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்கு அருமையான வீடுகளையும் கார்களையும் ஆடைகளையும் ஆகாரத்தையும் அளித்திருக்கும் போது நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாங்களோ முறுமுறுக்கிறோம். நாங்கள் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சோம்பேறிகளாயிருக்கிறோம். நாங்கள் வெளியே போய் இதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. தேவனே, நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓஹோ கர்த்தாவே, ஜனங்கள் இதற்கு எழுச்சியடையும்படியாய் இந்த காலையில் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கண்டித்து உணர்த்துதலை நீர் எரிய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பகல் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் பணிபுரிவோமாக. ஏனென்றால் சூரியன் அதிவிரைவாய் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. நாகரிகமோ வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. இனி காலம் செல்லாது, அது நித்தியத்துக்குள்ளாக ஒன்றாக இணைந்துவிடும். ஓஹோ தேவனே, நாங்கள் எப்படி பாவிகளிடத்தில் அணுகி அவர்களை கிறிஸ்தவனிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிந்து புதிய தரிசனத்தோடும் ஞானத்தோடும் புரிந்து கொள்ளுதலோடும் புறப்பட்டு செல்ல இன்றைக்கு அருள் புரியும். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனுடைய ஜெபத்திற்கு செவிகொடும். இங்குள்ள எவரேனும் கிறிஸ்துவை அவர்களுடைய இரட்சகராக அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், என்னை ஜெபத்தில் நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, என்னை நினைவு கூறுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவனாயிருக்க வேண்டும், இனி ஒருபோதும் நான் அதை குறித்து கவலையற்றவனாயிருக்க விரும்பவில்லை என்று கூறுவீர்களா? ஐயா, அங்கே பின்னால் உள்ளவரே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உள்ளீர்களா? அப்படி இருந்தால் சகோதரன் பிரணாம்,
நான் என்னுடைய கரத்தை உயர்த்த விரும்புகிறேன். நான் எல்லா நேரத்திலும் புறக்கணித்து வந்த கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஓ, நான் சபைக்கு செல்ல விரும்புகிறேன். நிச்சயமாகவே நான் சபையை சார்ந்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.